நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ டோன்ட் மைண்ட் பிரேக்கிங் ஃபியூ ஹார்ட்ஸ் டு லிஃப்ட் த ட்ராஃபி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் இன்டெரக்டா என்ன இண்டிகேட் பண்றாருன்னா, நான் க்ரௌட சைலன்ஸ் பண்ண போறேன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காரு. இதை சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா வந்துட்டு, எனக்கு தெரியல இவங்களுக்கு எங்கேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு அவரு சிரிச்சு நின்றாரு. ஆமாங்க, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பேட் கமின்ஸ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ட்ராஃபி வின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அதுக்கப்புறமா எந்த ட்ராஃபியுமே ஜெயிக்கல ஆஸ்திரேலியன் டீம். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா முன்னா நேற்று செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சு தெரியுமா, அதுல சாம் கரன் இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்களும் செமிஃபைனல்ல தோத்து இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ நியூசிலாந்து டீம் கேப்டன் சாண்டர் இதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. இன்டைரக்டா அவர் என்ன சொல்றாருன்னா, க்ரௌட சைலன்ஸ் பண்ண போறேன்னு அவர் சொல்றாரு. டியர் வியூவர்ஸ், நீங்க சொல்லுங்க, நியூசிலாந்து டீம் இந்தியாவை சைலன்ஸ் பண்ணுமா, இந்தியா நியூசிலாண்டை சைலன்ஸ் பண்ணுவாங்களா, யார் ட்ராஃபி வின் பண்ண போறாங்க? இந்தியா இந்த தடவை ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னா தேர்ட் ட்ராஃபி நம்ம ஜெயிக்க போறோம், டிஃபெண்டிங் சாம்பியன் ஆக போறோம் திரும்பவும். நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட முதல் ட்ராஃபி அவங்க ஜெயிக்க போறாங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யார் ஜெயிக்க போறாங்க இன்னைக்கு நைட் நடக்க போற ஃபைனல்ஸ்?